guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். போன எபிசோடில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம சிரஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 2 பார்க்க போகிறோம். கதை சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எபிசோடு 1 மிஸ் பண்ணவங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கதை இன்னும் நல்லா புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப். சரி வாங்க, அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் செம்ம கடுப்பில் அங்கே பார்க்குறாரு. சிஸ்டமும் சொல்லுது போனஸ் டபுள் ஆகிடுச்சு, லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. கிங் உடம்புல இருந்து பயங்கரமான மானம் வெளியே வருது. பிரின்சஸ் பதறி போய் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வெறித்தனமாக வந்து நம்ம ஹீரோவை அடித்து தூக்கி வீசிடுறாரு. நம்ம ஹீரோவோட ஆர்மர் எல்லாம் சுக்குநூறாக உடஞ்சிருது. பெல்லா அங்கே பதறி போய் நல்லா இருக்கேன்னு கேட்க ஹீரோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்றான். தாங்குவேன்னு சொல்கிறான். இவன் கண்ணிமிக்க நேரத்தில் முன்னாடி வந்துட்டான். இவன் அட்டாக் பவர் வேறு லெவலில் இருக்குன்னு மிரள்றான். இவன் தான் டீமன் லார்ட் பேட்லி லெவல் ஏ. பிரின்சஸ் கிட்ட வந்து இனிமே இப்படி நடக்காதுன்னு போன முறை சொன்னீங்க, மறந்துட்டியா? ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு செம்ம காண்டா கேட்குறாரு. பிரின்சஸ் உடனே பிளேட்டை மாற்றி போடுறா. எல்லாம் உன் தப்பு தான், நீ ஏன் இவ்வளவு லேட்டாக வந்த, இவ்வளவு நேரம் எங்கே போனேன்னு திருப்பி கேட்குறான். முழிக்கிறாரு. பக்கத்தில் இருந்த பீஸ்ட்டு வாயை திறக்கலை, சில மாதிரி நிற்கிது. பிரின்சஸ் விடாமல் நீ லேட்டாக வந்ததுனால தான் நான் மறுபடியும் பழைய தப்பையே பண்ண பார்த்தேன்னு சொல்கிறான். இவ்வளோ நடந்து என்னை மிரட்டுறியா, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்னு சொல்லுன்னு பிரின்சஸ் அதட்டுறா. பாவம் நம்ம கிங்கு, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஏன் தப்பு தான், மனுஷங்க ஓடுறத பார்த்து துரத்திட்டு போனேன், சாரின்னு ஒத்துக்கிறாரு. இந்த இடத்துல இருக்க பீஸ்ட் எல்லாம் நம்ம கிங் எவ்வளோ பாசக்காரரு, தப்பை ஒத்துக்கிறாரு பாருன்னு பெருமையாக பேசுதுங்க. இந்த கேப்பில் நம்ம ஹீரோ இவங்க அசந்த நேரத்தில் எஸ்கேப் ஆகிடலாம், ஏன்னா இவங்க லெவல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப அதிகம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நைஸாக பெல்லாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நடக்க முடியுமா இல்லை தூக்கிட்டு போகவான்னு கேட்க பெல்லா காலில் சின்ன ஃப்ராக்சர் தான், பரவாயில்ல நானே நடப்பேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பிரின்சஸ் சொல்கிறா, நீ லேட்டாக வந்ததுனால தான் நான் அந்த மனுஷன் மேலே டெம்ட் ஆனேன்னு ட்ராமா போடுறா. கிங் அவளை சமாதானப்படுத்தி, அழாதம்மா எல்லாம் அவன் தப்பு, அவனை இப்போவே எலிமினேட் பண்ணுறேன், வருத்தப்படாதன்னு சொல்கிறாரு. பிரின்சஸ் உடனே நீ தான் என் கிங்கு, நீ தான் என்னோட லவ், நாம் சாகும்போது கூட ஒன்றா தான் சாவோம்னு ஐஸ் வைக்கிறா. கிங் தன்னோட பீஸ்ட்டை பார்த்து முட்டாள் பயல்களா, அவங்க தப்பிக்கிறத வேடிக்கை பார்க்குறீங்களான்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் பிரின்சஸ் கிங்கை பார்த்து நீங்கள் எவ்வளோ அழகு தெரியுமான்னு புகழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு பீஸ்ட் வந்து பிரின்சஸ் நீங்கள் தானே தலையிட வேணாம்னு ஆர்டர் போட்டிங்கன்னு ஞாபகப்படுத்துது. கிங் அதுக்கு மூளை கெட்டவன்களான்னு திட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பெல்லாவும் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு வெடி சத்தம் மாதிரி கேட்குது. அங்கே யாருன்னு பார்த்தா கிங் தான். கிங் முன்னாடி வந்து நிற்கிறாரு. என் ஆளையே கரெக்ட் பண்ண பார்த்தியான்னு கேட்டு ஒரே அடி. ஹீரோ மறுபடியும் தூரமாக போய் விழுந்துடுறான். எல்லாம் பிரின்சஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ எலும்பெல்லாம் உடஞ்சி போயிருச்சு. இவன் ஸ்பீடு வேறு லெவலில் இருக்குது, இவனை தடுக்கவே முடியாதுன்னு நம்ம ஆள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே கிங் கிட்ட வந்து உன்னை 2 பொழக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம ஆள் சிஸ்டமை லாக் பண்ண ரெடி ஆகுறான். கிங் அடிக்க வரும்போது பிரின்சஸ் குறுக்க வந்து தடுத்துடுறா. அவனை அட்டாக் பண்ண வேணான்னு சொல்கிறா. கிங் இதை கேட்டு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிச்சு செம்ம ஸ்பீடில் அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். கிங் பிரின்சஸ் கிட்ட கேட்குறாரு, ஏன் தடுத்த, அப்போ நிஜமாகவே அவன் மேலே அக்கறை இருக்கான்னு. ஹீரோ ஓடும்போதே லெவலப் ஆகிறத நோட் பண்ணிடுறான். இப்போதைக்கு உயிர் பிழைச்சா போதும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறான். கிட்ட பிரின்சஸ் அங்கே ஓப்பனாக சொல்லிடுறா, எனக்கு அந்த ஹியூமன் பாடி வேணும். கிங் கையை பிடிச்சி என்னடி சொல்கிற, இப்போ தானே அவனை வேணாம்னு சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரின்சஸ் கையை உதறி தள்ளிட்டு ஹீரோவை துரத்திட்டு ஓடிடுறா. ஹீரோ மேலே அப்படியே அங்கே தாவி குதிக்கிறா. அங்கே சிஸ்டமும் காட்டுது, எஜிலிட்டி, கான்சன்ட்ரேஷன், அட்டாக் பவர் எல்லாம் ஏறுதுன்னு. அங்கே நின்று புலம்புறாரு, நான் சரியில்லை, அதான் மனுஷங்க அவளை ஏமாற்றிட்டாங்க, எல்லாம் ஏன் தப்பு தான், நான் அவனை கொன்று இவளை கூட்டிகிட்டு வர போகிறேன்னு டைலாக்லாம் விடுறாரு. பிரின்சஸ் திரும்பி பார்த்து, நீ அங்கேருந்து முதல்ல கிளம்பு, என்னோட குவாலிட்டி டைம்லாம் கெடுக்காதுன்னு சொல்கிறா. இதை பார்த்து கிங் அப்படியே முட்டி போட்டு அழுகுறாரு. அதுக்கப்புறம் பெல்லா பின்னாடி வந்து என் பார்ட்னரை விட்டுடுன்னு கத்துறா. ஆனால் ஹீரோ கிட்ட வராத, இது டேஞ்சர்னு கத்துறான். பிரின்சஸ் அவளோட ஸ்வாடை பெல்லாவோட மேலே அட்டாக் பண்ணிடுறா. ஹீரோவோட கழுத்தில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நாக்கு வெளியில் தள்ளி எச்சி ஒழுகுது. இங்கே அழுதுகிட்டே பக்கத்தில் வராரு. நீ பொய் சொல்கிற, இதெல்லாம் பொய்ன்னு கத்திட்டு வெறித்தனமாக அவங்க 2 பேர் மேலேயும் பாயிறாரு. பிரின்சஸ் டக்குன்னு ஹீரோக்கு முன்னாடி வந்து கிங்கோட ஸ்வாடுக்கு முன்னாடி நிற்கிறா. பிரின்சஸ் அவரை நிறுத்த சொல்லி கெஞ்சிரா.
கிங் சொல்கிறாரு, நான் இன்னும் உன்னை லவ் பண்ணுறேன்னு. ஆனால் திடீர்னு அவருக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் வருது. அவரோட வெப்பன் கீழே விழுது. உடம்புல இருந்து ஒரு லைட் வருது. சிஸ்டம் அங்கே காட்டுது டீமன் கிங் பேரலியோட உடம்பு டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி அவரே அழிய போகிறாருன்னு. பிரின்சஸ் பதறி போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறா. அங்கே இருக்கிற பீஸ்டெல்லாம் நாங்கள் அப்பாவிங்க, நாங்கள் ஓடிடவான்னு கேட்குதுங்க. கிங் அப்படியே முட்டி போட்டு லைட்டிங்கில் மறைகிறாரு. சிஸ்டம் சொல்லுது, லெவல் இன்க்ரீஸ் ஆச்சு, லெவல் 10 அன்லாக் ஆகிடுச்சுன்னு. நம்ம ஹீரோ டக்குன்னு எழுந்திரிச்சு கையில் இருக்கிற ஸ்வாடால் கிங்கை அட்டாக் பண்ணி கீழே தள்ளிக்கிறான். அங்கே சிஸ்டம் சொல்லுது, உன்னோட ரேபிட் பாடி ஸ்லாஷ் இப்போ ஒரு பயங்கரமான வெப்பனாக மாறிடுச்சு. 5 மீட்டர் ரேடியஸில் எங்கே வேணாலும் தோண்டி எதிரியை நீ காலி பண்ணலாம்னு. வேற லெவல் பவர். இதை பார்த்து பிரின்சஸ் ஆச்சரியமாயிடுறாங்க. ஹீரோ நினைக்கிறான், இதே மாதிரி இம்ப்ரூவ் ஆனால் இன்னும் நிறைய பவர்ஸ் கிடைக்கும் போலேன்னு. பிரின்சஸ் அவன்கிட்ட போன வாட்டி நீ இதை தானே பண்ண, இந்த வாட்டியாவது கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம்ல, ஏன் எல்லாம் அழியுதுன்னு கேட்குறாங்க. கிங் திடீர்னு பாஞ்சு பிரின்சஸை கட்டி பிடிச்சிடறாரு. அந்த கேப்பில் பெல்லா ரிலீஸ் ஆகிடுறா. ஹீரோ அவளை தூக்கிட்டு ஓடிடுறான். கிங் பிரின்சஸை விடாமல் பிடிச்சிக்க அவங்க என்னை விடுடா, நான் சாக விரும்பலைன்னு கத்துறாங்க. ஹீரோ மறுபடியும் கிங்கை அட்டாக் பண்ணி பிரின்சஸை இழுத்துடுறான். ஆனால் தலை இல்லாமலே அந்த கிங் மூவ் ஆகுறாரு. சுற்றி இருக்கிற எல்லாமே அழியுது. கடைசியில் 3 பேரும் சேர்ந்து வேற ஒரு இடத்துக்கு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறான். டஞ்சனோட ஆழத்துக்கு வந்துட்டோம்னு யோசிக்கிறான். அவன் நெஞ்சில் ஏதோ ஊறுது. பார்த்தா பிரின்சஸ் யூ ஒரு குட்டி பள்ளி வடிவத்தில் மாறிட்டாங்க. அவனோட ட்ரெஸ்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. பெல்லாவும் கண்ணை முழிச்சு ஹீரோவை கூப்பிடுறா. அங்கே சிஸ்டமும் சொல்லுது, டீமன் லார்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தோக்கடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ரிவார்ட்ஸ் காத்துருக்கு, அதில் டஞ்சன் மேப்பும் இருக்குன்னு சொல்லுது. மேப்பை ஓப்பன் பண்ணவான்னு சிஸ்டம் கேட்குது. நம்மளால யோசிக்கிறான், இதை திறக்கலாமா வேணாமான்னு. பெல்லா அவன் மேலே விழுந்து கிடக்கிறத கவனிச்சுட்டு டக்குன்னு விலகி சாரி கேட்குறான். நம்ம ஹீரோ எஸ் கொடுத்துட்டு மேப்பை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா எல்லா வழியும் அதில் தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் டெட் எண்ட்ஸ், ட்ராப்ஸ் எல்லாம் அதில் தெரியுது. ஹீரோ சந்தோஷமாயிடுறான். இனிமே வழி தவறாமல் நேரடியாக பாஸ்கிட்டே போகலாம்னு சொல்லிடுறான். பெல்லா இவன் தனியாக பேசுகிறத பார்த்துட்டு, யார் கூட பேசுகிற, ஏதாச்சும் தெரியுதான்னு கேட்குறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.